லட்சுமி அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசிகள் 30 6ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசி நிறைய கோவப்படுவீங்க, டக்குன்னு கோவம் வந்துடும். ஸோ அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம். மற்றபடி ஒரு குழந்தை உள்ளமுடையவர்கள். ஸோ உங்களுக்கு உங்கள் ராசி அதிபர் 5ல் இருக்கார். ஸோ 5ல் இருக்கும்போது ரொம்ப குதூகலம், சந்தோஷம், இதெல்லாம் எந்த வித குறைவும் இருக்காது. ஸோ குழந்தைகள் நல்ல நன்மைகள், குழந்தைகளுக்கு அந்த குழந்தைகளால் நல்ல லாபங்கள் கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ ஏதாவது வேலை, எங்கள் பையனுக்கு வேலை கிடைக்கலன்னா வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி 3ல் இருக்கிறனால கொஞ்சம் கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எங்கள் வீட்லேயும் சரி, ஆஃபீஸில் வேலை செய்கிற இடத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கு தெரியாமல் உங்கள் ஃபோனை ரெக்கார்ட் பண்ணலாம், கேமரா வைக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் உஷாராக அலர்ட்டாக இருந்துங்க. மற்றபடி வளர்ச்சியெல்லாம் ரொம்ப சூப்பராக, அந்த வளர்ச்சி அதிகமாக இருக்கனால இதெல்லாம் பண்ணுறது, போட்டு கொடுக்குறதுலாம். ஸோ நல்ல முயற்சிகள் எடுங்க, பெரிய வெற்றிகள் இருக்குது. அதனால் அதில் எந்த குறையும் இல்லை. ஸோ 3ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி குருடைய விஷயங்கள்லாம் பெரிய முயற்சி எடுப்பீங்க, பெரிய வெற்றிக்கான விஷயமாக மாறும். 4ஆம் அதிபதி 3ல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பரான விஷயங்கள்லாம் இருக்கும். தாயாருக்கு உங்களுக்கு நிறைய கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்துருந்துங்க. சொத்து விஷயங்கள்லாம் ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. விற்பனைனா கண்டிப்பாக விற்பனை ஆவதற்கான வாய்ப்பு, அதனால் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீங்கள் சராசரியாக இருந்த ஒரு ஆள் ரியல் எஸ்டேட்டில் லேண்டு விற்கலை, இல்லை வாகனங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க வாகனம் விற்கலைன்றவங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்லா யூட்டிலைஸ் பண்ணி பெருசாக டெவலப் பண்ணுங்கள். மற்றபடி குழந்தைகள், அது மட்டும் இல்லாமல் ஆரம்ப கல்வி. ஸோ அந்த கல்வியில் இருக்கவங்க கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இந்த 10th படிக்கிற பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து டக்குன்னு படிக்க ஆரம்பிங்க, இல்லைன்னா மாட்டிப்பீங்க. ஏன்னா அதையும் சொல்லிடும்ல, ஏன்னா கொஞ்சம் டைவர்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். மற்றபடி குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், ஸோ குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். 6ஆம் அதிபதி 5ல் இருக்கிறனால சின்ன சின்ன பிரச்சனை பண்ணுவாங்க, எங்கேனாச்சும் கொஞ்சம் சின்ன சண்டைகள் போடுவாங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் நடக்கும். மற்றபடி ஆனால் வளர்ச்சிகள் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு நல்ல வளர்ச்சிகள் கிடைப்பதற்கான ரொம்ப அற்புதமாக இருக்குது. காரணம் என்ன, ஒரு குழந்தைக்கு ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துகிறோம், என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல, பையனுக்கு கல்யாணம் ஆகணும், கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. குடும்பம் அமைவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதனால் முயற்சிகள் பண்ணுங்கள். மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி 5ல் இருக்குன்னா வேலை செய்கிறவங்க கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். ஒரு 15-20 நாள் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் அந்த வேலையில் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. 7ல் உங்களுக்கு ராகு இருக்கார். ஸோ ராசியில் இருக்க கேதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் இருக்கும். நடைமுறையில் ஒரு வேலை செய்யணும்னா பெரிய லாபத்தை நோக்கி போகும்போது அந்த ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த எமோஷனை நம்ம தவிர்க்க முடியாது. அதே மாதிரி 7ல் உள்ள கேது என்ன பண்ணுவார்னா, 7ல் உள்ள நிறைய கருத்து வேறுபாடு, கணவன் மனைவி நடுவில் கருத்து வேறுபாடு, பார்ட்னர்ஷிப்பு சம்மந்தமான விஷயங்கள்லாம் கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஸோ 8ஆம் அதிபதி உங்களுக்கு ராசியிலே இருக்காருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அது கொஞ்சம் 8ஆம் அதிபதி ராசியில் இருக்குன்னா பெரிய லாபத்தை நோக்கி போவீங்க. என்றைக்குமே 8ன்றது பேராசையை தூண்டிவிடும். பெரிய பேராசையை தூண்டி விடும்போது பார்த்தீங்கன்னா அது சின்ன சின்ன டென்ஷன்ஸ் உருவாதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால அதில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. ஏன்னா என் குருநாதர் ஜிகே அடிக்கடி சொல்வார், அந்த பேராசை 8ஆம் இடம் வேலை செய்யறதுனாலே கண்டிப்பாக பேராசையை தூண்டி விட்டுரும். சும்மா 100 ரூபான்றதுக்கு பதில் 10 கோடிக்கு ஆசைப்படுவீங்க. அந்த லெவலில் ஆசையை தூண்டி விடும். அந்த பேராசையை தான் பிரச்சனையில் மாட்டோடும். அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி உங்களுடைய பாதகஸ்தானம் 9ஆம் இடத்தை சனி குரு பார்க்குறார். ஸோ அது பார்த்திங்கன்னா தேவையில்லாத கம்யூனிகேஷன் எரர், யாராச்சும் தேவையில்லாத வதந்திகள் பரப்புறதை நம்பிட்டு அதனால் ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நல்ல முயற்சிகள், நல்ல வெற்றிகளுக்கான விஷயங்கள்லாம் இருக்கும். நல்ல வளர்ச்சி கிடைக்கும், நல்ல வருமானம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல வெற்றிக்கான விஷயங்கள் இருக்கும். ஸோ இப்போ தொழிலில் பெரிய மாற்றங்கள் பண்ணுவீங்க. பட் இருந்தாலும் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக இருக்கும். காரணம் என்னென்னா, கேதுவோட சூரியன் இருக்கிறனா உங்கள் 10ஆம் அதிபதி இருக்கிறனால தொழிலில் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸும், கொஞ்சம் டாக்ஸேஷன் இந்த மாதிரி கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களில் சின்ன சின்ன சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்பு, அதெல்லாம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க. மற்ற லாபங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய லாபத்தை நோக்கி பிரயாணம் பண்ணுவீங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கணும். ஏன்னா அவர் உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக வரனால கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது நல்லது. அதுவும் ராசியிலே இருக்குன்னா பெரிய பேராசை வரும், அதுதான் மெயின். ஸோ மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டியது முருகருங்க. ஸோ முருகரை முனதார பிரார்த்தனை பண்ணுங்கள். காலையில் எழுந்து ப்ரஷ் பண்ணிட்டு ஓம் முருகா ஓம் முருகன் மனசுக்குள்ளே அந்த முருகர் வரணும். ஸோ அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணும்போது அற்புதமான வெற்றிகள் உங்களுக்காக காத்திருக்கு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடும்போது நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். இந்த வாரம் என்னென்ன விசேஷம் பார்ப்போம். 3ஆம் தேதி அன்றைக்கி சங்கட சதுர்த்தி. கடன்கள், வழக்குகள், நோய்கள் தீரணும்னா சங்கட சதுர்த்தி அட்டன் பண்ணுங்கள். விநாயகருக்கு ஒரு அருகம்புல்லோ இல்லாட்டி சாக்லேட்ஸ் வாங்கி கொடுத்து எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுங்கள். ஸோ அதுவும் நல்ல பலன்களை கொடுக்கும். 6ஆம் தேதி அன்றைக்கி சஷ்டி, குழந்தை வரம் வேண்டி முருகரைக்கு நீங்கள் சஷ்டி விரதம் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதில்
ஸோ பிரார்த்தனைக்கான விஷயங்கள் கண்டிப்பாக நம்பிக்கையோட பண்ணும்போது அது கண்டிப்பாக அது ஒரு பெரிய வெற்றியை தரும். நம்பிக்கையோட பெரிய முயற்சியில் எடுங்கள், பெரிய வெற்றிகள் உங்களுக்காக காத்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.